கன்னிராசி நண்பர்களே, இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகும்? பொதுவா கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு 2-3 தகவல்களை சொல்லி ஆகும். எல்லாவற்றிலும் திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்கள் தான் கன்னிராசினர். அதே நேரத்துல சில விஷயத்துல கோட்டை விட்டுடுவீங்க. உங்களுடைய பிடிவாதம், எடுத்த முடிவு தவறாக போகுதல், திட்டமிட்டு செயல்படுற மாதிரி தெரியும். ஆனா சில நேரத்துல உங்களையும் அறியாமல் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்க மனசு என்ன சொல்கிறதோ அதை கேட்டு நடந்துவீங்க. புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இல்லையா, உங்களுக்குள் கொஞ்ச நேரத்துல சில நேரத்துல குழப்பங்கள் கூட வரும். அதே நேரத்தில் சுய வாழ்க்கை என்று வருகின்ற போது, தனிப்பட்ட வாழ்க்கை என்று வருகின்ற போது அங்க நீங்க ஜெயிச்சிடுவீங்க. தனித்துவமான ஒரு வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவீங்க. குடும்ப வாழ்க்கை என்று வருகின்ற போது சில பேருக்கு சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய நட்பு வட்டம்லாம் இருக்காது. அது கிரகங்கள் ஒத்து போகின்ற போது சில விஷயங்களுக்கு சில பேருக்கு சாதகமாக அமைந்துவிடும். ஆனா பெரும்பாலானவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தனி வட்டம் போட்டு அதுக்குள்ள மட்டும்தான் இருப்பீங்க. அதே நேரத்தில் தான் எப்படி வளர்வது, அதற்கு என்னவெல்லாம் வழி இருக்கிறது, அந்த வழியை எப்படி கண்டுபிடிப்பது என்பது மட்டும்தான் உங்களுடைய மைய நோக்கமாக இருக்கும். சரி, இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு விரையாதிபதி சூரியன், அவர் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இப்போ கடந்த மாதம் பாத்தீங்கன்னா ஆடி மாதம் உங்களுக்கு சூரியனால் யோகம் கிடைத்தது. அதற்கு முந்தைய மாதமும் சூரியனால் யோகம் கிடைத்தது. 60 நாட்கள் சூரியன் யோகத்தை உங்களுக்கு வழங்கி வந்தார். இந்த ஆவணி மாதம் என்று வருகின்ற போது விரயஸ்தானத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். அப்போ செலவுகள் என்பது ஏதேனும் ஒரு வகையில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, செலவுனாவே மருத்துவ செலவு மட்டும்தான் மையமா நினைக்கிறீங்க. அது கிடையவே கிடையாது. அப்போ வியாபாரம் சம்பந்தமாக நிறைய முதலீடு பண்ணி அந்த வியாபாரம் மந்தமா இல்லை. தெரியாதவர்களை நம்பி பணம் கொடுத்தாங்க ஏமாந்து போகலாம். இல்ல குடும்பத்திற்காக செலவுகள் செய்யலாம். ஒரு புதிய பொருட்களை வாங்கலாம். நம்மிடம் இருக்கின்ற பணம் கரையணும். இப்போ கரைகின்ற நிலையிலே 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற கிரகங்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப கேதுவும் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். ராசிநாதனான புதனும் மாதத்தின் முற்பகுதியில் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ ஏதேனும் ஒரு வகையில் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல முற்பகுதியில செலவுகள் என்பது உங்களுக்கு காத்து கொண்டிருக்கு. அதிகபட்சமாக பாத்தீங்கன்னா ஒரு இடம் வாங்க முடியும், ஒரு புதிய தொழில் தொடங்குவதற்காக முதலீடுகள் செய்ய முடியும். இல்லை என்றால் சிலருக்கு மருத்துவ செலவுகள் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இது இந்த 3 கிரகங்கள் செய்கின்ற வினை. அதற்கு மேலாக ஒரு நல்ல தகவலை உங்களுக்கு சொல்லி ஆகும். 11ஆம் இடம் என்பது ஒவ்வொரு ராசினருக்கும் லாபஸ்தானம். உங்களுக்கு லாபஸ்தானம் என்பது கடகம்தான். அந்த கடகத்தில் குரு பகவான் உச்சமாக சஞ்சரிக்கிறார். கடகத்தில் உச்சமாக சஞ்சரிக்கின்ற குரு 11ஆம் இடத்திற்குரிய யோக பலன்களை, லாப பலன்களை உங்களுக்கு வழங்கியாக வேண்டும். தடைப்பட்ட வருமானம் வர ஆரம்பிக்கும், வியாபாரம் விருத்தியாகும், தொழில் முன்னேற்றம் அடையும், பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும், ஒரு செல்வாக்கோடு வாழக்கூடிய நிலை என்பது இந்த நேரத்தில் குரு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். 3ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார், 5ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார், 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார். அங்கே சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற 7ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி வக்கிரம் அடைந்திருக்கிறார். சனி வக்கிரம் அடைந்திருப்பது கன்னி ராசினருக்கு ஒரு யோகம் என்று சொல்ல வேண்டும். என்ன கன்னி ராசிக்கினருக்கு பாத்தீங்கன்னா சமீப காலத்தில் 7ஆம் இடத்து சனி கண்டக சனி. இப்போ நட்பு வட்டத்தினால் பிரச்சனைகள் ஏற்பட்டது. கணவன் மனைவிக்கு கூட பாத்தீங்கன்னா பிரச்சனை ஏற்பட்டது. இப்போ சனி வக்கிரமாக இருக்கின்ற காரணத்தினால் 2 நாட்களாக ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி தொடங்கி குரு உதயமாகி 7ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால் மீண்டும் நண்பர்கள் ஒன்றாக்கக்கூடிய நிலையெல்லாம் கன்னிராசினருக்கு இருக்கிறது. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த ஆவணி மாதம் முழுவதுமே கன்னிராசினருக்கு நண்பர்களுடைய ஆதரவு மீண்டும் கிடைக்க ஆரம்பிக்கும். விலகி சென்ற நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் மீண்டும் தேடி வரக்கூடிய நிலை ஏற்படும். விவாகரத்து வரை சென்ற தம்பதிகள் கூட பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு சமரசமான ஒரு முடிவிற்கு வர முடியும். குழந்தைகள் நலனில் அக்கறை அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படக்கூடிய நிலை உண்டாகும். சகோதரருடைய ஆதரவு கிடைக்கும். இப்போ குருவுடைய சஞ்சாரம் என்பது உங்களுக்கு இந்த மாதத்தில் சாதகமாக இருக்கு. வழக்கம் போலவே ராகு யோகக்காரகன், போகக்காரகன் ராகு 6ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்.
இந்த 6ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ராகு பாத்தீங்கன்னா அபரிமிதமான யோகத்தை உங்களுக்கு அள்ளி வழங்குவார். உங்களுடைய தைரியத்தை அதிகரிப்பார். எதிர்ப்பு, போட்டி, பகை என்பதையெல்லாம் இல்லாமல் செய்து விடுவார். வழக்கினில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார். உடல்நிலையில் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அந்த சங்கடங்களிலிருந்து உங்களை விடுவிப்பார். அப்போ 6ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பது என்பது ஒரு யோகம். 11ஆம் இடத்தில் குரு சஞ்சரிப்பதும், குரு பார்வைகள் 3 பார்க்கின்ற இடங்களும் யோகம். இந்த நிலையின் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் முழுவதும். சுக்கிரனுடைய சஞ்சாரம், சுக்கிரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனாதிபதி, குடும்பாதிபதி பதம் உங்க ராசிக்கு சுக்கிரன் தான். அப்போ ஜென்ம ராசிக்குள்ளாகவும் 2ஆம் இடத்தில் ஆட்சியாகவும் இந்த மாதத்தில் சஞ்சரிக்கிறார். கையில் பணப்புழக்கம் இருக்கும். கொஞ்சம் ஆடம்பரமாக வாழக்கூடிய நிலை ஏற்படும். வெளியில பாத்தீங்கன்னா ஒரு மரியாதை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை இருக்கும். நவீன பொருட்கள் வாங்க முடியும். புதிய வாகனம் வாங்க முடியும். பொருள் சேர்க்கை என்பது நிச்சயமாக இருக்கும். புதன் பார்த்தீங்கன்னா மாதத்தின் முதல் பகுதியில் செப்டம்பர் 3 வரை விரயஸ்தானத்திலும், அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் ஆட்சியாகவும் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் மாதத்தின் பிற்பகுதி என்பது உங்களுக்கு புதனால் யோகமாக இருக்கும். நிச்சயமாக ஒரு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வங்கியில் கேட்டிருந்த பணம், கடனாக கேட்டிருந்த பணம் கைக்கு வரும். வரவேண்டிய பணம் வரும். தடைப்பட்ட வருமானம் வரும். ஒரு புதிய இடம் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும். இது போன்ற யோகங்களை மாதத்தின் பிற்பகுதியில் புதன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவாக இந்த மாதத்தில் 1-2 கிரகங்கள் எதிர்மறையாக சஞ்சரித்தாலும் குருவுடைய சஞ்சாரம், ராகுடைய சஞ்சாரம், சுக்கிரன் சஞ்சாரம், மாதத்தின் பிற்பகுதியில் புதனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற காரணத்தினால் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடித்திடக்கூடிய நிலை என்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.